Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்றதுக்காக தான் நீட் கவுன்சிலிங் சொந்தமா நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு அட்மிஷன்கள் வேணும் அப்படின்னா எப்ப வேணாலும் நீங்க நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்றது ரெடியா இருக்கும். நம்ம நம்பர் டிஸ்பிளே நீங்க பாத்துருப்பீங்க, சரியா? நீங்க அந்த நம்பருக்கு நீங்க எப்ப வேணாலும் தொடர்பு கொள்ளுங்க. நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த வீடியோ ரொம்ப ஒரு முக்கியமான நேரத்துல ஒரு முக்கியமான வீடியோ வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. நிறைய பேருக்கு வந்து அதாவது இதுக்குன்னே வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான இடத்துல நிலம்லாம் வாங்கி போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி அதாவது ஒரு முக்கியமான சுச்சுவேஷன்ல நம்ம என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா, நம்ம மகளையோ இல்ல மகனையோ எப்படியாவது எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துலதான் என்னாச்சு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சேவிங் பண்ணி வச்சிருப்பாங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இடம் வாங்கி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து போட்டு எப்படியாவது ஃபர்ஸ்ட் இயரை ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. இப்ப நீங்க உதாரணத்துக்கு ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா டீம்டு யூனிவர்சிட்டியுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருந்தாலும் 20 ல இருந்து 25 லட்சத்துக்குள்ள வந்துடும். அப்படி இல்லாத பட்சத்துக்கு இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட்ல ஒரு மேனேஜ்மெண்ட் கோட்டா எடுத்தாலும் உங்களுக்கு வந்து 17-18 லட்சம் அதர் ஃபீஸ் எல்லாம் சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா 17-18 லட்சம் வந்துடும் மேக்சிமம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் ஃபைனான்சிங், சரியா? கவர்மெண்ட் வித் செல்ஃப் ஃபைனான்சிங் கிடைச்சாலும் எப்படி இருந்தாலும் கவர்மெண்ட் வந்து ஒரு 4 லட்சம் போட்டாலும் எல்லாம் சேர்த்து எல்லா ஃபீஸ் சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா 8 ல இருந்து 10 லட்சம் வந்துடும், சரியா? அப்ப எல்லாமே ஒரு கால்குலேட்ல தான் நினைச்சு பார்த்தா போயிட்டு இருக்கு. அப்ப எல்லா பேருமே எதுக்காக வெயிட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, அதாவது ஃபீஸ் வந்து எப்படி குறையும், ஃபீஸ் வந்து குறைஞ்சிச்சு அப்படின்னா எவ்வளவு பேர் வெயிட் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர்த்துல இருந்து 15,000 பேர் என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படா ஃபீஸ் குறையும், நம்ம எப்போ போய் வந்து அட்மிஷன்ஸ் வந்து ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிருக்காங்க. ஆனா எந்த டீம்டு யூனிவர்சிட்டியுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் மாதிரி நமக்கு வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை வந்து குறைக்கிற மாதிரி தெரியவே இல்லை. ரொம்ப டிமாண்டா தான் போயிட்டு இருக்கு. அதனால எந்த டீம்டு யூனிவர்சிட்டியுமே அவங்க வச்சிருக்க ஃபீஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து குறைக்கவே இல்லை இது வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும். அப்ப நான் வந்து எனக்கு வந்து அப்ராட் போய் அனுப்புறதுக்கு, என்னோட பையனையோ பொண்ணையோ அப்ராட் அனுப்புறதுக்கு எனக்கு வந்து ரொம்ப அதாவது கஷ்டமா இருக்கு, எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறீங்க நிறைய பேர் நினைக்கிறீங்க. அப்ப இந்தியாவுக்குள்ளேயே லோ பட்ஜெட்ல எங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தேடுறீங்க. உங்க தேடலுக்கு ஒரு விடை தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவா இருக்க போது. நமக்கு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இன்னையில இருந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கு வந்து இன்னைக்கு, அதுக்கப்புறம் நாளைக்கு, நாளை கழிச்சு, இந்த 3 நாள் தான் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டைம் இருக்கு, சரியா? அப்ப இந்த டைமிங்குள்ள, அதாவது 12ஆம் தேதிக்குள்ள நம்ம என்னாச்சு பாத்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதாவது உத்தரப்பிரதேஷ், அதாவது யூபில இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த காலேஜ் வந்து இருக்கு. வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அதாவது 12 லட்சத்துல இருந்து 14 லட்சத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம முடிச்சிடலாம், சரியா? அப்ப எவ்வளவு ஃபீஸ் வந்து லெஸ்ஸா உங்களுக்கு ஆகும் அப்படிங்கறத நீங்க நினைச்சு பாருங்க, சரியா? அதனால நீங்க வந்து ஒரு 400 இல்ல 450 இல்ல 500 இந்த ரேஞ்சில நீங்க இருக்கீங்க. எனக்கு வந்து டீம்டு யூனிவர்சிட்டிலாம் நான் வந்து என்ன பண்ண முடியல என்னால, அப்ப நான் இந்தியாவுக்குள்ளேயே படிக்கணும்னு நினைக்கிறேன், அதனால என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா யூபி ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க எம்பிபிஎஸ் ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுமே ஒவ்வொரு ரூல்ஸ் வச்சிருப்பாங்க, சரியா? அப்ப யூபியில வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்டோட அதாவது வெப்சைட் நமக்கு என்ன பார்த்தா லிங்க் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. நாம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா இதுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா மட்டும் எனக்கு கால் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் வந்து நம்மளை பார்த்துட்டு போயிட்டாங்க, நிறைய டிஸ்கஷன் பண்ணாங்க. ஆனா கடைசியில வந்து பாத்தீங்க அப்படின்னா யாருமே அடுத்த ப்ராசஸ்க்கு வந்து போகவே இல்லை. அதனால எனக்கு நீங்க கால் பண்ணணும், எனக்கு நீங்க தொடர்பு கொள்ளணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த விஷயத்துக்கு நீங்க ஓகே அப்படின்னா நீங்க தொடர்பு கொள்ளலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஏதாவது டவுட் கேட்கணும் இல்ல இன்ஃபர்மேஷன் நீங்க கேதர் பண்ணணும் அப்படின்னா நம்ம வீடியோ போறது நீங்க ரெகுலரா பாத்தீங்கன்னா போதுமானது. ஆனா அதாவது நேரம் வந்து பார்த்துட்டு டைம் வந்து உங்களுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வந்து கொடுக்குறோம். இருந்தாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல ஒரு போன் பண்ணி கூட இல்ல சார் வேணாம் சார் ஆகாது சார் அப்படின்னு எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு சில பேரண்ட்ஸ் எல்லாம் பண்ணக்கூடிய விஷயங்கள். அப்ப நீங்க ஸ்டூடெண்ட்டுக்கு என்னத்த நீங்க டீச் பண்ணி கொடுக்குறீங்க அப்படிங்கிற பாருங்க, சரி அது வேற பார்த்து. இப்ப இந்த அட்மிஷன்கள் வேணும் அப்படின்னா நாம வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் நம்மளே பண்ணி கொடுத்துருவோம், சரியா? அதாவது எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றது, எவ்வளவு அமௌண்ட் வந்து நம்ம டிடி எடுக்கணும், எல்லாமே நம்ம A to Z உங்களுக்காக பண்ணி கொடுத்துருவோம், சரியா? அதனால உங்களுக்கு வந்து அப்படி ஹெல்ப் வேணும், இந்த யூபில நான் படிக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன், நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஹாஸ்டல்ல மட்டும் கொஞ்சம் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா போதுமானது. மற்றபடி வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க அதாவது எவ்வளவு அமௌண்ட் உங்களுக்கு குறையும் பாருங்க. கிட்டத்தட்ட 10 லட்சம் ஒரு வருஷத்துக்கு 10 லட்சம் குறைஞ்சு அப்படின்னா 4 வருஷம் இல்ல 5 வருஷம் எவ்வளவு ஆச்சு பாருங்க. நீங்களே பாருங்க, எவ்வளவு கால்குலேட் பண்ணி பாருங்க, எவ்வளவு மணி வந்து உங்களுக்கு குறையும் அப்படிங்கறத நீங்க நினைச்சு பாருங்க. இங்க இருக்க டீம்டு யூனிவர்சிட்டியில படிக்கிறதுக்கு அங்க இருக்க நம்ம ஸ்டேட் காலேஜ்ல நம்ம என்ன படிச்சிடலாம், சரியா? இந்த ஹெல்ப், அதாவது இந்த ஹெல்ப் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா மட்டும் நீங்க என்னை தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்குறோம், சரியா?
நீங்க வந்து நம்மளை தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா நாம உங்களுக்கு என்ன ஒண்ணு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லுவோம். அதை கேட்டு நீங்க ஒபே பண்ணி வந்தீங்க அப்படின்னாவே போதுமானது. கண்டிப்பா உங்க கையில சீட் இருக்கும். வித் லோ ஃபீஸ்ல இந்தியாவுக்குள்ளே படிக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.